பெருமாநல்லூர் ஜோதிடர் சண்முகம் அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பான மாலை வணக்கம். நமது லட்சுமி பிரசன்ன ஜோதிட ஆய்வாளர் அவங்க 2வது கருத்தரங்கு நடத்துறதுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைச்சதுக்கு திருமதி லட்சுமி அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இப்போ ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அடிப்படை ஜாதகம் ஒரு மனுஷனுக்கு வீக்காக இருந்தாலும் கூட இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தசை பலன் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லைங்களா. அதாவது சொல்லப்போனால் ஒருத்தருக்கு சூரியனோட திசை நடக்கு அப்படின்னா அவங்க சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை, உத்தரம், உத்திராடம் அந்த மாதிரி சூரியனோட திசையில் பிறந்திருக்கிறாங்க. அப்புறம் சந்திரனோட திசையில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு திசையாக பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா புதன் திசை. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் புதனோட திசை வருது அப்படின்னா அந்த திசை எந்த அளவுக்கு இருந்தால் நன்மையும் எந்த அளவுக்கு இருந்தால் சின்ன சின்ன தீமையும் கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சொல்லப்போனால் நம்ம ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு திசைக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னா அவங்களோட வயது கணக்கிட்டு தான் நம்ம பலனே சொல்லணும் எப்பவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதனாவே நம்ம சொல்லுவோம், எடுத்தது கல்வின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு படிக்கிற வயசில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 21 வயசுக்குள்ளே ஒருத்தருக்கு புதன் திசை வந்திருக்கு அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு எடுக்க போகிற விஷயம் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா நான் முக்கியமாக அவங்களுக்கு கல்வி பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது எந்த திசை, அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த 10 வயசுலேருந்து அந்த 22 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம், கல்வி பற்றி சொல்ல போகிறோம், அடுத்தது ஆயுளை பற்றி சொல்ல போகிறோம், அப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி சொல்ல போகிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு 4ஆம் பாவகம் கெடாமல் இருந்து அந்த புதன் திசை நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக ஒரு அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், அதாவது 12வது வரைக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக படிச்சிருவார். அதாவது 4ஆம் பாவகம் அப்படின்னா 4ஆம் பாவகம் கல்வி ஸ்தானம். அந்த கல்வி ஸ்தானாதிபதி எந்த இடத்துலையும் கிடக்கூடாது. அப்படின்னா கிடக்கூடாதுன்னா 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல கெடாமல் இருந்து அவங்களுக்கு புதன் நல்ல திசையாக இருக்கணும். இப்போ நல்ல திசையாக இருக்கோன்னா இப்போ புதன் அந்த லக்னத்துக்கு எடுத்துக்கோணுங்க. இப்போ லக்னத்துக்கு எடுத்திங்கன்னா அந்த புதனும் லக்னத்துக்கு 8, 12 மறையாமல் இருந்து திசை நடத்தணும். இப்போ 4ஆம் பாவகத்திற்கு வலுவாக இருந்து அந்த புதனே கெட்டிருந்தாலும் கூட அந்த வயசில் அந்த பையன் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல அவனால் கல்வி சிறப்பாக கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. இப்போ அந்த 4ஆம் பாவகம் ஒரு மனுஷனுக்கு வலுவாக இருந்தாலும் அந்த திசை நடத்தக்கூடிய புதன் கெட்டு போயிருந்தா அந்த அந்த தசையில் அவரோட படிப்பு அப்படிங்கிறது பெருசாக அவரால் கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. அதே ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 35 வரைக்கும் ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னா அப்போ இந்த 20 வயசுலேருந்து ஒரு 35, 40 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் இல்லைங்களா. அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா அப்போ அந்த 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே முதல் உத்தியோகத்தை பார்த்துடலாம். இப்போ ஒரு மனுஷனுக்கு 6ஆம் பாகம் வலுவாக இருக்கணும். இப்போ 6ஆம் பாகம்னா தான் அவர் ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது குறிக்கிறது. அதே மாதிரி 7ஆம் பாகங்கிறது சொந்த தொழில். அப்போ இந்த 2 யார் 6ஆம் பாகம் வலுவாக இருந்தால் அவர் கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போயிடுவார். 7ஆம் பாகம் வலுவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் சொந்த தொழிலில் ஜெயிச்சிருவார். அப்போ அந்த புதன் திசையும் அவருக்கு அது சாதகமாக இருக்கணும். அடிப்படை ஜாதகத்தில் அவருக்கு பலமாக கோள்கள் இருந்து அவருக்கு அந்த புதன் திசையை நல்லா சப்போர்ட் பண்ணாதான் அவர் அது வெற்றியாளராக வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் புதன் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க. புதன் திசை நடக்குது, அவருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவர் அந்த திசையில் அவர் என்ன செய்வார், சொந்த தொழில் செய்யவே முடியாது. ஏன்னா அவருக்கு 6ஆம் பாவகம் வலுவாக இல்லை. ஆனால் புதன் திசை நடக்குன்னா அந்த 17 வருஷ காலம் கண்டிப்பாக அவர் அந்த புதன் தட திசையில் நல்லா வேலைக்கு போய் சம்பாரித்து ஒரு வாழ்க்கையிலேயே செட்டில்ட் ஆயிடுவார். அதே 7ஆம் பாவகம் கொஞ்சம் கெட்டு போயிருந்ததுன்னா அந்த புதனோட திசையில் அவருக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணுறதுக்குண்டான விதிகள் கொஞ்சம் தடையாயிட்டே இருக்கும். அப்போ 7ஆம் பாவகம் தான் திருமண வாழ்க்கை. பையனாக இருந்தால் சுக்கிரனை பார்க்குறோம், பொண்ணாக இருந்தால் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது 6, 8, 12 பொதுவாக சொல்ல போனால் நம்ம 6, 8, 12 7ஆம் பாவகம் கெடாமல் இருந்து
சுக்கிரனும் 6, 8, 12ல கெடாம இருந்திருந்து புதன் திசையே நடக்குது அப்படின்னு வைங்க. புதனோட திசை வந்து அது 6, 8, 12ஆம் இடத்துல கெடாம இருந்தா அந்த திசை அவருக்கு வந்து திருமணத்துக்கு ரொம்ப யோகமான திசைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவரு அந்த 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள அவருக்கு ஜாதகத்தை கையில் எடுத்தாருன்னா அந்த புதன் திசை வந்து அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவார். அதே மாதிரி 7ஆம் பாவகம் வந்து 6, 8, 12ல மறைஞ்சு சுக்கிரனுமே 6, 8, 12ல மறைஞ்சு புதன் வந்து 6, 8, 12ல மறைஞ்சதுன்னா அந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள வந்து அவர் கல்யாணமே நடந்தாலும் ஒரு சிறப்பா இருக்காது. அதே கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அப்ப பொதுவா சொல்லப்போனா நம்ம ஒரு புதன் தசை நடக்குது அப்படின்னா நம்ம பொதுவா வந்து உங்களுக்கு புதன் தசை வந்து நல்லா இருக்குது, நல்லா டெவலப் ஆயிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. முக்கியமா நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது அவரோட வயதை கணக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். அதே சமயம் வந்து புதன் தசை வந்து ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள வருது, அவருக்கு வந்து உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவருக்கு புதன்னால என்னென்ன காரகத்தை அவங்க பார்த்துக்கணும். புதன்னாவே மனிதனோட மொத்த நரம்பு மண்டலத்தையும் எடுத்துக்கலாம். புதன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த திசையில கண்டிப்பா வரும்னு சொல்லலாம். இப்போ புதன் வந்து ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அப்புறம் வந்து அந்த லக்னாதிபதியுமே வந்து 6, 8, 12ல இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த புதன் திசையில வந்து கண்டிப்பா அவர் அந்த நோய் சம்பந்தமா ஒரு மருத்துவமனைக்கு வந்து போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரி 12 சம்மதம் பெற்றிருந்ததுன்னா அந்த புதன் திசையில வந்து நரம்பு சம்பந்தமா வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு லக்னம் பலம் அதான் லக்னம் வந்து தான் தலையை குறிக்கும். புதன் வந்து 12ல இருக்கிறாரு, 6, 12 ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு அப்படின்னா அவருக்கு தலையில கண்டிப்பா ஆப்ரேஷன் வரும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு தசை நடக்குது அப்படின்னா நம்ம அந்த வயசையும் கணக்கிட்டு பார்க்கணும். அந்த அடிப்படை ஜாதகம் வந்து அவரோட ஜாதக பலமா இருக்குன்னு பார்க்கணும். நடக்கூடிய தசையும் பலமா இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துக்கு வந்து புதன் தசையோ புதன் புத்தியோ நடக்குது அப்படின்னா நம்ம எடுத்ததையுமே வந்து நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட வந்து நம்ம யோசிக்காம கேட்டுக்கலாம். சார் 17 வருஷம் புதன் தசை நடந்து இப்போ 8 வருஷம் கடந்தாச்சு, இன்னும் 9 வருஷம் புதன் தசை இருக்குதுங்க. கண்டிப்பா இந்த திசையில வந்து நீங்க கோர்ட்டு கேஸு அல்லது வந்து உடல் ரீதியாக தொந்தரவு, இல்லை கடன் பிரச்சனை, இல்லை வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்துப்பேடு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து இந்த நாளை நான் சந்திச்சுக்கிறேங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏதோ இதில் ஒன்று சந்திச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவார். இது என்னோட அனுபவத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அஸ்ட்ராலஜியில் வந்து 2006ல் ஜோசியம் பழகறக்க ஆரம்பித்து 2011லேருந்து ஜோசியம் பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த 16 வருஷ காலமாகவே புதன் அதாவது என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு என்னோட அனுபவத்தை வச்சு சொல்ல போகிறேன்னா ஒரு புதன் தசை ஒரு மனுஷனுக்கு நடக்குதுன்னா இந்த 4 விஷயத்தில் அவங்க சந்திக்காமல் போகிறதே இல்லை. புதன் தசை நடக்குதுன்னா ஒன்றா அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா கடன் சுமையில் போய் சிக்கிடுறாங்க, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறு வந்துடுது. இதன் எதன் அடிப்படையில் நாம் சொல்ல வரப்போம்னா இந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியே வர்றாரு. இதையும் எடுத்துக்கலாம், ஆனால் பல கோணத்தில் அனுபவத்திலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாரெல்லாம் இருக்கிறாரு, நம்ம ஐயா ஈரோட்டு ஐயா இருக்கிறாங்க. இவங்க என்னோட அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சது அந்த புதன் தசை கொஞ்சம் இப்படி செய்யணும்னு அர்த்தம். அதே மாதிரி புதன் வந்து இந்த காளி நிலத்துக்கு அவர் தான் அதிபதி ஆகிறாரு. அப்போ புதன் வந்து ராகுட டிகிரியில் அதாவது வந்து புதன் ப்ளஸ் புதன் ராகு இந்த 3 டிகிரி வித்தியாசத்தில் அல்லது கேது அப்படி இந்த 3 டிகிரி வித்தியாசத்தில் புதன் இருந்தால் அவங்க நிச்சயமாக அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. அதை என்னோட அனுபவத்தில் நான் பாட்டுக்கிறேன். புதன் வந்து ஒரு 23 டிகிரியில் இருக்கிறாருன்னா ராகு வந்து ஒரு 22 டிகிரிலையோ அல்லது 24 டிகிரிலையோ அந்த ஜாதகத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை அப்படின்னா வந்து சொத்து வில்லாங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குள்ள அவர் போகாமல் இருக்க மாதிரி மண்டாரு. அதை வந்து அந்த புதன் தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸு அந்த சொத்து சம்மந்தமாக வழக்கு வந்து அவர் சந்திச்சே தீருவார், இல்லைன்னா இவர் அந்த இடத்துக்கு போயே தீருவார். அதனால் புதன் திசை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கல்வியும் எடுத்துக்கலாம், தொழிலாகவும் எடுத்துக்கலாம், அல்லது ஆரோக்கியத்தையும் எடுத்துக்கலாம். இது எல்லா விஷயத்துக்கும் எடுத்தாலும் அது திசை எந்த இடத்துல இருக்கு, அவர் என்ன வயசில் இருக்கிறாரு, எப்படி நான் பலன் சொல்ல போகிறேங்கிறத நான் சொல்ல வர கருத்து. அதாவது நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன், நான் எதுவும் இன்னைக்கு ப்ரிப்பேர் ஆகி வரல. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம திருமதி லட்சுமி கவிதா அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
தசைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் யோகம்னு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று நான் பார்த்த ஜாதகம் கூட பார்த்தீங்கன்னா மகர லக்னம். அதுக்கு வந்து 6 மகர லக்னத்தில் 8ஆம் பாவத்தில் புதன் இருக்குது. அப்போ 8, 9, 6 தொடர்பு அவருக்கு. இப்போ புதன் தசை ஆரம்பித்து நடப்பில் இருக்குது. அது என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்தே அவர் ஆசிரிக்கு போயிட்டே இருக்கிறார். அதேமாதிரி அவர் வந்து வீட்டு வந்து கிரெடிட்டில் வாங்கியிருக்காரு. அதுக்கு லோன் பிரச்சனை வந்து கடங்காரங்க வந்து, அதாவது பேங்க்கு வந்து டெய்லி அவங்க வாசப்படியும் மிதிக்க, அப்போ கடனுங்கிறதும் வந்துருச்சு, அங்கே நோய்ங்கிறது வந்துருச்சு. அதனால சார் சொன்னது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகுது. புதன் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கோளாறான திசையாக தான் இருக்குது. சப்போஸ் சிம்பமாக இருந்துச்சுன்னா அது புதன் தசை யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் அந்த பண வருவாய்க்கு வந்து தடை செய்யறதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். மிகச் சிறப்பாக இன்று கலந்து கொண்டு சண்முகமையா நல்ல கருத்துக்களை கொடுத்தாரு. ஆமாங்கய்யா. இதய சம்பந்தப்பட்ட கோளாறுக்காக தான் அவர் போயிருந்தாருங்க நம்ம கிளைண்ட்டு. அதனால வந்து இதயம் சம்பந்த கோளாறுக்கு தான் அவர் ஆசிரிக்கு போயிட்டு இருந்தாரு. அதனால ஆப்டா அந்த ரூல் வந்து மேட்ச் ஆகுது. மிக்க நன்றிங்க ஐயா.